happy. Under 18 padam, produced by Mr. Jagdish and Karthik Perumal Sami is directing. Aishwarya, Vikrant, Sudeep and rest of the cast, wish you all the best. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து நல்லா அமையணும். முக்கியமாக நாங்கள் இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் வந்து விக்ராந்த் தான். விக்ராந்த் வந்து சார் கிட்ட நாங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து விக்ராந்தை நல்லா தெரியும். ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இட் ஷுட் பி ஏன்னா நீ எல்லாம் வந்து உன் பேஷன் இருக்குது. நான் நேற்று கூட என் கணவர்கிட்ட சொன்னேன், சினிமாவில் வந்து அந்த ஏக்கம் இருக்கணும், நான் வந்து ஜெயிக்கணும்னு. அந்த ஜெயிக்கணுங்கிற ஏக்கம் இருக்குது. கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த டைட்டிலே வந்து அது ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி டாக்கிங் கார்த்திக் பெருமாள் சாமி ஒரு ஒரு ஸ்மால் லைன் சொன்னார். அந்த லைன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஏதோ பேச கூப்பிட்ருக்காங்க, இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. அந்த லைன் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால் வந்து அதை கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. அண்ட் விக்ராந்த் வில் டெஃபினெட்லி டூ அ குட் ஜாப். அண்ட் விக்ராந்த் வந்து என் மனைவி ராதிகா சரத்குமார் சொன்னது போல் ஷி ரேர்லி அப்ரிஷியேட்ஸ் பீப்புள் லைக் ஸ்ரீபிரியா காரு. ரெண்டு பேரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும். யூ ஹேவ் பேஷன் சொன்னாங்கன்னா ஷி ஹஸ் சீன் யூ ஃப்ரம் ஸ்மால். அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய முயற்சி, பிகாஸ் யூ வில் பி அ ஸ்டார், அ கிரேட் ஸ்டார். அதுக்கு மேலே நான் வேறு மாதிரி சொன்னால் பத்திரிக்கை பெரிய வைரல் ஆகிடும் நாளைக்கு. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எவ்ரிபடி ஹேஸ் டு பிகம் பிக் ஸ்டார்ஸ். யூ ஷுட் பி லைக் பை த பீப்புள் அண்ட் யூ ஷுட் என்டர்டெயின் தெம், கீப் ஆன் என்டர்டெய்னிங் தெம். ஏன்னா அது இஸ் ஒன்லி மீடியா விச் மேக்ஸ் தெம் லாஃப். ஏன்னா வீட்டில் வந்து பல சோகங்கள் இருந்தாலும் வி ஆர் த ஒன்ஸ், அவங்களை மகிழ்விப்பது நாம் தான். அதை சிரத்தையோடு செய்யணும். இறைவன் வந்து இந்த படைப்பில் பார்த்தீங்கன்னா நடிகைகள் சொல்லும்போது கலை உலகத்தில் இருப்பவர்களை தெய்வம் போல் பாராட்டுகிறார்கள். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனால் கூட சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, ஒரு கையெழுத்து போடுங்க சார்னு சொல்லும் போது ஐயோ சாமி கும்பிடுங்க பண்ண இல்லை சார், சாமி இங்கே தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வரம் கொடுத்திருக்க இறைவனுக்கு நாம் மரியாதை செலுத்தி இந்த தொழிலை வந்து சுத்தமாகவும் சிறப்பாகவும் செய்வது வேண்டும் என்று சொல்லி கார்த்திக் பெருமாள் சாமி அவர்களுக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் வருகின்ற அனைவருக்கும் நம்ம நல்ல படங்களை வரவேற்போம், நல்ல படங்களை உருவாக்குவதற்கு ஊக்கம் தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டைரக்டர் வந்து கார்த்திக் வந்து ரொம்ப வருஷமாக இவர்கிட்ட ஒர்க் பண்ணார், வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணவர். ரொம்ப அந்த சேம் பிரெயின் வேவ் லென்த்தில் இருக்கவர். அண்ட் தம்பி விக்ராந்த் அவரோட வந்து நான் 2-3 படங்கள் நடிச்சிருக்கேன். ஸோ முத்துக்கு முத்தாக நாங்கள் இருந்தோம், அன்னையிலேருந்து உடன்பிறவா சகோதரர். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் அவங்க கூட நான் நம்ம வீட்டு பிள்ளையில் பண்ணேன். அண்ட் ரொம்ப விக்ராந்த் உங்களுக்கு தான் கேப் கிடச்சா தின்றுவாங்க, அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட் அவங்க, பார்த்து பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். ஜெகதீஷ் சார் வந்து ப்ரொடியூசர். அவரோட போன படத்தில் நான் பண்ண வேண்டியது சம் ரீசன் அவரோட என்னால் அந்த படத்தில் பண்ண முடியல. பட் இந்த படம் வெற்றி அடைய எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு விக்ராந்தை பற்றி சொல்லணும். ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். ரொம்ப வருஷமாக வந்து ரொம்ப போராளி அவன். ஸோ அவனுக்கு வந்து டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நல்ல கதைகள் அவருக்கு மாட்டுது. ஸோ அவருக்கு உண்மையிலேயே பாராட்டுகள். இந்த மாதிரி கதை செலெக்ஷன் பண்ணும்போது தன்னோட க்ரோத்தை நம்மளே அதை பார்க்க முடியும், உணர முடியும். கதை தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கதைகளும் தான் வந்து ஓடுது. இந்த வருஷமே பார்த்திங்கன்னா 3-4 படம் 100 கிட்டத்தட்ட 50 crores கிளப்பை தாண்டி இருக்கு. அந்த மாதிரி இந்த படமும் ஒரு 50 கோடியை தாண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஜெகதீஷ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அது அவருக்கு வாழ்த்துக்கள். கார்த்திக் டைரக்டர், ஸோ அவர் எந்த டீம்லேருந்து வந்தாருன்னு தெரியும். ஸோ வெற்றிமாறன் சாரோட கண்டிப்பாக அவரோட சாயலும் இருக்கும், அவரோட டேலண்ட்டும் இருக்கும். ஸோ அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு பேய் நடிகை அவ. ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இதில் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ ஐ திங்க் Under 18 will definitely be a good film. நல்ல கான்செப்ட். கார்த்திக் டிரெக்டர் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. வெற்றி சாரோட அசோசியேட், அவரோட டீமாகவே ரொம்ப நல்ல, வேல்ராஜ் சார் நல்ல ஒரு சாம் டெக்னீஷியன்ஸாகவே நல்லா இது பண்ணியிருக்காரு. ஒன்லி ஐ விஷ் ஜெகதீஷோட 2வது படம், இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெகதீஷ், ஐ திங்க் இட்ஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பாக உழைச்சி ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ்
நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நல்லா இருப்பாங்க, டிரெக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, சினிமாவே நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஒன்லி விஷிங் யூ மேக் லோட்ஸ் ஆஃப் மணி, நிறைய காசு. நான் இந்த டைலாக் வந்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு சொன்னேன், தில்ராஜுக்காருக்கு. திருப்பதி உண்டியில் எவ்வளோ காசு வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு வரணும்னு நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுது. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நாங்கள் எல்லாருமே உழைப்போம். என் கார்த்திக், நம்ம எல்லாருமே நல்ல படம் கொடுப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. தேங்க்யூ. ஐஸ்வர்யா அவங்க சொன்ன மாதிரி, ஐஸ்வர்யா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் போல் இருக்கு, எனக்கு இப்போ தான் பழக்கமானார். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸே இல்லை, நிறைய பிரச்சனைகள், பிஸ்னஸ் அது இதுன்னு. பட் ஐ திங்க் உங்களுக்காகவாது இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அதை ப்ராமிஸ் பண்ணுறோம் சார். வில் கிவ் அவர் பெஸ்ட். அதுக்கப்புறம் எங்கள் கார்த்திக் சார் மிக மிக திறமைசாலி, அவரும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வேல்ராஜ் சார், சாம், சிஎஸ் எல்லாருக்குமே. இந்த படத்தை வந்து மோஸ்ட்டாக வந்து கார்த்திக் சாருக்காகவும் ஜெகதீஷ் சாருக்காகவும் தான் எல்லோரும் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த நேரத்தில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுதீப் அண்ணா. ஏன்னா கார்த்திக் சார் வந்து ஒரு நாள் கேட்டார், ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது, சுதீப் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னாரு. சொன்னேன், நம்ம சுதீப் சாரே கேட்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்டோம். கேட்ட உடனே he said, உனக்காகவும் இந்த கதைக்காகவும் பண்ணுறேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீபிரியா மேம், ராதிகா மேம், சரத் சார், இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக எங்கள் எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ.